எங்கே நிற்கணும்னு தெரில தெரியுமா? கேட்டுச்சு அவன் வந்து பயங்கர வேறு எல்லாரும் எங்கே இருக்கு இங்கே நேற்று நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிரஜின் சாண்ட்ராவும் சேர்ந்த மாதிரி பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்வதி வந்து சாப்பிட்ற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பிரஜின் சாண்ட்ரா வந்து ரெஸ்ட் ரூம் கிட்ட இருக்காங்க. பிரஜின் டையெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிரஜின் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப பார்வதிக்கு எந்த சைட்ல எப்படி நிக்கிறதுனே தெரியல, ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கா. அதே மாதிரி நம்மளும் சரி பார்வதியை முழுசா நம்ப கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இந்த வீட்டில் யாரையும் தான் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பார்வதியை ஏன் நம்ப கூடாதுன்னு சொல்றாருன்னா, விஜய் சேதுபதி நேற்று வந்து ஒரு குழப்பி விட்டுருப்பாரு. நேத்தா முந்தா நேத்தா தெரியல, ஒரு குழப்பி விட்டுருப்பாரு. அது என்னன்னா, சாண்ட்ரா திவ்யா வந்து ஒன்றும் தெரியாம பார்வதி கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்காங்க, நீங்க பொம்மைங்க மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியலன்ற மாதிரிலாம் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது பார்வதி கூட சொல்லியிருப்பாங்க, சார் ப்ளீஸ் சார் இதெல்லாம் சொல்லாதீங்க சார், வண்டி என் பக்கம் திரும்பிட போதுன்ட்டு. உண்மையாலே இந்த வீக்கெண்டு, அதாவது இந்த வீக் முழுக்க பார்வதி தான் திவ்யா சாண்ட்ராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. உண்மையாலேயே சாண்ட்ரா தான் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அதுதான் உண்மை. விஜய் சேதுபதி அப்புறம் எதுக்காக வேற மாதிரி சொன்னார்னா, இவங்களுக்குள்ள முட்டை வைக்கிறதுக்காக தான். அதாவது சாண்ட்ரா வந்து பார்வதியை வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கணும், பார்வதி கிட்ட கவனமா இருக்கணும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் வரணும்னு வேணும்ட்டே ஒரு வேலையை பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா வந்து திவ்யா பெருசா தப்பும் இல்லை, சாண்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் திவ்யாவையே தப்பு பண்ண வச்சாங்க. ஆனா விஜய் சேதுபதி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார்னா, சாண்ட்ரா நீங்க ஏமாந்து போயிட்டீங்க சாண்ட்ரா, திவ்யாக்காக நீங்க மாட்டிக்கிட்டீங்க சாண்ட்ரான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கிளாஷை உண்டு பண்ணோம். ஏன்னா வந்ததுல இருந்து எப்படா மூணு பேர் ஒண்ணா இருப்பாங்க, அவங்கள உடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சது. அதுல பிரஜின் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. விஜய் சேதுபதி குழப்பத்துக்காக ஒன்று பண்ணாரு பாத்தீங்களா, அதுல பிரஜின் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பார்வதி வந்து நம்ம கிட்ட ஒண்ணு பேசுறா, வேற எங்கேயோ போய் ஒண்ணு பேசுறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சாலே இது தப்புன்னு தெரிஞ்சிடும். சரி, பார்வதி உங்ககிட்ட சில விஷயங்களை பேசுறாங்க, அப்படி உங்ககிட்ட பேசினதை வேற யார்கிட்டயாவது போய் சொல்றாங்கன்னா யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க? அந்த கனி சபரி அந்த டீம்ல இருக்க யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லி என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போறது இல்ல. அப்ப வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? இப்போதைக்கு பார்வதி உங்க கூட தான் சுத்திட்டு இருக்காங்க. உங்க கூட பேசுற விஷயத்த அதிகபட்சம் கமருதீன் கிட்ட சொல்லலாம், அதை தாண்டி யார்கிட்டயும் அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா விஜய் சேதுபதி சொல்றாருல, விஜய் சேதுபதி சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க யோசிக்கணுன்றதுக்காக தான் விஜய் சேதுபதி அந்த பிட்டை போட்டாரு. அதாவது பார்வதி இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டாரு. ஆனா அதெல்லாம் கிடையாதுங்க. பார்வதிலாம் இப்பெல்லாம் கேமே வந்து குறைஞ்சிருச்சு. இவங்க கூட பேசுறது தான் பார்வதி விளையாடுற கேம். முன்னாடிலாம் பார்வதி நிறைய திட்டம் தீட்டுவாங்க, அந்த திட்டத்தெல்லாம் இப்போ அவங்களே கொஞ்சம் நிறுத்தி தான் வச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஏன்னா நேற்று திவ்யா வேற சில அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. யாருக்கு? இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அது என்னன்னா, நம்ம வந்து நீங்க வந்து பார்வதியை முழுசா நம்பாதீங்க, பார்வதி தான் நம்மளை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கா போலன்ற மாதிரி சொல்றாங்க. மனசாட்சி இருக்கா? பார்வதி ட்ரிகர் பண்ணி தான் நீங்க இப்படிலாம் பண்றீங்களா? நீங்களா இப்படி பண்றீங்க? நீங்களா எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரு விஷயத்த பண்றீங்க? இல்ல பார்வதி ட்ரிகர் பண்றதுக்கு என்னது இருக்கு? ஆனா சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த வீட்டில் எல்லாருமே அப்படிதான், அதாவது ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தான் ஒருத்தர் கூட பழகுவாங்க, நம்ம அப்படி பார்த்தா வீட்டில் யார்கிட்டயும் தான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதி அப்படிலாம் பண்ணலன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்ல வராங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்வதி கிட்ட விஜய் சேதுபதி சொன்னதை கேட்காம பெருசா எடுத்துக்காம பார்வதி கிட்ட பேச தான் நினைக்கிறாங்க. ஆனால் பார்வதி கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அதாவது நேற்று எபிசோடு நடந்ததுல இருந்து பார்வதி கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கா, அவ தனியா போலான்னு நினைக்கிறாளா என்னன்றது தெரியலன்ற மாதிரிலாம் சாண்ட்ரா சொல்றாங்க. பார்வதியும் கொஞ்சம் விலகி தான் போறாங்க. எப்பவுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க விலகி போறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.